உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் கிடைக்காது. தகுதியும் இல்லை ஸ்டாலின் அவர்களே. நிச்சயமாக எந்த தகுதியும் கிடையாது. மீண்டும் எச்சரிக்கை, மீண்டும் எச்சரிக்கை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆபத்து, பேராபத்து வந்திருக்கிறது. தப்பி தவறி உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அவ்வளவுதான், அன்று உங்கள் ஆட்சி கலைக்கப்படும். அதை விட திமுக முடிஞ்சு போச்சு. திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது. அதுக்கப்புறம் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதை நான் விளையாட்டு சொல்லல, சமூக நீதிக்காக நான் சொல்கின்றேன். சமூக நீதிக்காக நான் சொல்கின்றேன். நம்முடைய அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போன்று, நம் தலைவர்கள் எல்லாம் சொன்னது போன்று, தெரு தெருவாக அங்கே அமைச்சர்களும் சரி, ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் கட்சிக்காரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். காவல்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள், நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம். எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கிறது. சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றவர்கள். என் தம்பிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்னால. இது ஈரோடு கிடையாது, இது விக்கிரவாண்டி. கண் அசைச்சா போதும், சொல்லக்கூட வேண்டாம். ஆனாலும் நாங்கள் சட்டத்தை கட்டுப்படுத்துவோம், சட்டத்திற்கு உட்பட்ட நாங்கள் செயல்படுவோம். நியாயமாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும். தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தேர்தல் கூட நியாயமா நடக்கும். ஆனா இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் அதை விட மோசமா, ரொம்ப மோசமா. இங்க தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல. டிஆர்ஓ, ஒரு டிஆர்ஓ தேர்தல் அதிகாரியா போட்டா அமைச்சர் வந்தோன்னு செல்யூட் அடிக்கிறாரு. ஏன் எம்எல்ஏ போனாலே செல்யூட் அடிக்கிறாரு. இவர் என்னத்த தேர்தலில் நடத்த முடியும்? நாங்க அன்னைக்கு ஐயா கூட்டத்துக்கு வராரு, ஐயா கூட்டத்துக்கு வந்த சிந்தாமணிக்கு போறாரு. அங்க பார்த்தா திமுக காரங்க 4 மணிக்கு பெண்கள் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் 2000 ரூபாய் கிடைக்கும். ஐயா கூட்டத்துக்கு, ஐயா கூட்டத்துக்கு யாரும் போக கூடாதான், அங்க போகாம இங்க யாராவது வந்தீங்கன்னா 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்னு இப்படி பணத்தை வைத்து அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு என்ன செய்வாங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அடைச்சி வச்சு, நீங்க திமுக ஓட்டு போடலன்னா உங்க பொண்ணு பிள்ளைகளை அடைச்சி வச்சு போய் ஏதாவது செஞ்சிடுவோன்னு மிரட்டுவாங்க. அந்த நிலைக்கும் அடுத்த தேர்தலில் போவாங்க, அது நடக்கும். அதனால அவங்க காசு கொடுத்தானா நீ போயிடாதீங்க. அதை எப்படி உடைக்க முடியும்னு பண்ண முடியும். ஆனா நாங்களும் காவல்துறைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம், புகார் எத்தனை புகார் கொடுத்துட்டு இருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது, நாங்களும் பார்த்துப்போம். எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம், எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா. அதனால் நீங்கள் சிந்திருங்கள். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மட்டும் தமிழக மக்களும் சரி. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் சார்ந்த தேர்தல் இது. ஒரு பக்கம் 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி விட்டார்கள். 3 தலைமுறைகள் மதுவை கொடுத்து இன்று தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது அவர்கள் ரத்தத்தில் இல்லாமல் இருக்க முடியாத சூழல். மது இல்லாம இருக்க முடியல. இதுதான் இவங்க சொல்ற திராவிட மாடல், இதான் மாடல். அது இல்லாம இன்னொரு அமைச்சர், நாங்க கள்ளச்சாராயம் ஒழிக்கணும்னா டெட்ரா பேக்ல கொடுப்போம் சாராயத்தை. என்ன மானகட்டத்தனமா இருக்குதெல்லாம். சட்டமன்றத்தில் நீங்க சட்டம் கொண்டு வரீங்க, கள்ளச்சாராயம் அதை ஒழிப்பதற்கு ஆயுள் தண்டனை, அது விட்டார்கள் என்றால் ஆயுள் தண்டனை கொடுப்போம், 10 லட்சம் அபராதம் சொல்லியிருக்கிறோம். பிறகு அந்த சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாராயத்தை நீங்க டெட்ரா பேக்ல கொண்டு வரோம். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா சாராயத்தை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் 100 ml. மதுவிலக்குத்துறை அமைச்சர் அதனுடைய அர்த்தம் புரியல அவருக்கு. மது விலக்கு என்றால் மதுவை படிப்படியாக குறைப்பது அல்லது மதுவை ஒழிப்பது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் உள்ள மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்பது மதுவை திணிக்கிற ஒரு அமைச்சராக இருக்கின்றார்கள். கேவலம் இந்த சாராயத்தை விட்டு தான் அவங்க ஆட்சி செய்யணுமா? இதுதான் உங்களுடைய நிர்வாக திறமையா? இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களும் சாராயத்தை தான் ஆட்சி செய்கின்றார்களா?
இல்லையே. எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது, தமிழ்நாடு எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். ஆனால் அதைத்தான் நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காவிரி ஆற்றுல தடுப்பணை கட்டணும்னு சொன்னா நாங்க கட்ட மாட்டோம், ஏன்னா மணல் கொள்ளை அடிக்க முடியாது. நாங்க துடிச்சிட்டு இருக்கிறோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் என்று சொல்லி 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 அழுத்து போச்சு எங்களுக்கு. வருகின்ற மழை காலத்திலே தண்ணீரை மிச்சப்படுத்துங்கள், சேமியுங்கள், அதற்கு தடுப்பணை கட்டுங்கள். தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது, மணல் கொள்ளை அடிக்க முடியாது. அதுக்காக தடுப்பணை கட்ட மாட்டோம். இதெல்லாம் தொடர்ந்து சொல்லுகின்ற தமிழக அரசுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். அதனால்தான் இந்த தொகுதி மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் வாழ்கின்ற மக்களே, தமிழகம் முழுவதும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக 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 பின்தங்கிய மாவட்டம். கடந்த 30 ஆண்டுகளில் எடுத்தீர்கள் என்றால் 10வது தேர்வு 12வது தேர்வில் கடைசி 3 இடத்தில் வருகின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த 30 ஆண்டுகளில் per capita income கடைசியில் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த 30 ஆண்டுகளில் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸில் கடைசியில் இருப்பது இந்த விழுப்புரம் மாவட்டம். தொழிற்சாலையில் இல்லாத ஒரு மாவட்டம், வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மாவட்டம். ஆனால் ஒன்றிலே முதலிடத்தில் இருக்கிறது. டாஸ்மார்க் விற்பனையிலே முதலில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். கல்வியிலே கடைசியில் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். குடிசையிலே அதிகமாக இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இதுதான் வளர்ச்சியா? இந்த மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இருக்கிறது, அது இன்னும் மோசமாக இருக்கிறது. எத்தனை அமைச்சர்கள் வந்தீர்கள்? இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்தவர். இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்தார்களா? இல்லை. தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை, இந்த மாவட்ட மக்களுடைய நீண்டகால கோரிக்கை நந்தன் கால்வாய் திட்டம். நம்முடைய ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கின்றார், அவருடைய தந்தை ஏஜி கோவிந்தசாமி அவர்கள், அவர்தான் திமுகவுக்கு இந்த உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தார்கள். அந்த சின்னத்தை பறித்து அவரை வெளியேற்றி விட்டார்கள். அதுதான் திமுக. பிறகு ஏஜி சம்பத் அவர்களையும் வெளியேற்றி விட்டார்கள். அவருடைய தந்தை வேளாண்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவித்தார் அப்பொழுது ஏஜி அவர்கள். நந்தன் கால்வாய் திட்டம் 44 கிராமத்தில் உள்ள ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம். மழை காலத்திலே வீணாக ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. அந்த தண்ணியை திருப்பி இந்த பக்கம் திருப்பி கால்வாய் மூலமாக ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் இது. அது இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் இருந்த ஆண்டுதோறும் 5 முறை வெள்ள அபாயம் இருக்கும். அங்கிருக்கின்ற தண்ணியை திருப்பி விட வேண்டும் இந்த திட்டம். ஆனால் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும், வெற்றி பெற்றால் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும். இது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சாதாரண அறிவிப்பு கிடையாது, ஒரு முதலமைச்சர் அறிவிக்கின்றார். அதனால் தான் நான் சொல்கின்றேன், இது போன்ற எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. காவிரி குண்டார் திட்டம், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே, அவர்கள் எல்லாம் அறிவித்த திட்டம். காவிரியில விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார இணைக்கின்ற திட்டம், தாமிரபரணி, நம்பியாறு, பச்சையாறு, கோரையாறு, எலுமிச்சியாறு இருக்கிற திட்டம் அது. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் பொறுத்திருந்தோம், இன்னும் அதை இணைக்கவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் 59வது கால்வாய் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படேதலா திட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், பாலாற்றையும் தென்பெண்ணையாரும் இணைக்கின்ற திட்டம், துறிஞ்சலாரும் தென்பெண்ணையாரும் இணைக்கின்ற திட்டம். இப்படி எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது. இதற்கு ஏதாவது இந்த அமைச்சர்கள், இந்த தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதா? அவங்களுக்கு ஏதாவது சிந்தனையாவது இருக்கிறதா? எதுவும் கிடையாது. சிந்தித்து பாருங்கள். தேர்தல் எங்களுக்கு நியாயமா நடக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் நம்முடைய வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி அன்புமணிக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள். எல்லா கட்சிகளும் நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் திமுக கட்சிக்காரர்களும் இங்க இருக்கின்ற வாக்காளர்களும் அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள். எல்லா கட்சிகளும் சரி, எல்லா சமுதாயங்களும் சரி.
திமுக தானே அதுல PhD பண்ணிருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை 2 சமுதாயத்தையும் மோத விடணும், 2 சமுதாயத்துக்கு சண்டை போட்டு விடணும். ஏன்னா அப்பதான் அந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும், இந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும். இதுதான் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக. இதெல்லாம் முறியடித்து நிச்சயமாக இந்த தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். அது உறுதி, அது உறுதி, அது உறுதி. அதனால்தான் இங்கே அத்துணை தலைவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். பொறுமையாக இங்கே அவ்வளவு எழுச்சியாக பேசி அவருடைய உணர்வை உங்களிடம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவருடைய உணர்வை நீங்கள் மதித்து இந்த தொகுதியில் உள்ள அத்துணை வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சி. அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.